சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ராமதாஸை சந்திக்க அன்புமணி வருகை தந்துள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்போது சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ராமதாஸை சந்திக்க அன்புமணி வருகை தந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வயது மூப்பு காரணமாகவும் பொது மருத்துவமனை செக்கப் பரிசோதனைக்காகவும் அப்போலோ மருத்துவமனையில் நேற்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவருக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி என்பது செய்யப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 3 மாதங்களுக்கு ஒரு முறை அவர் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான அந்த பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படும். அது ஒரு ஜென்ரலாக செக்கப் என்றுதான் மருத்துவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை அப்போலோவுக்கு நேரடியாக வந்திருக்கிறார். வந்து தனது தந்தையை சந்தித்து அவருடைய உடல்நலம் விசாரிப்பதற்காக அவர் வருகை தந்திருக்கிறார். ஏற்கனவே பாமகவை பொறுத்த வரைக்கும் தந்தை மகனுக்கு இடையே அந்த பிரச்சனை என்பது சென்று கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ச்சியாக அவர் அந்த சந்திப்பு, இருவருக்குமே அந்த சந்திப்பு என்பது நிகழாமல் இருந்தது. ஒருவரை ஒருவர் பார்க்காமல் இருந்தார்கள். இந்த நிலையில்தான் தற்பொழுது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை அறிந்து கொண்ட அன்புமணி ராமதாஸ் நேரடியாக இங்கு காலை மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். மருத்துவமனைக்கு வந்து மருத்துவர்களை சந்தித்து என்ன மாதிரியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பதெல்லாம் குறித்து அவர் நேரடியாக மருத்துவர்களிடம் கேட்டறிந்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெளியே வந்து என்ன சொல்லப் போகிறார் என்பது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் ராமதாஸை பொறுத்த வரைக்குமே அவருடைய ஆதரவாளர்கள் குறிப்பிடுவது இது பொதுவான ஒரு பரிசோதனை தான். 3 மாதங்களுக்கு ஒரு முறை ஐயா இந்த மாதிரியான ஒரு பரிசோதனையை மேற்கொள்வார். அதற்காகத்தான் அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இன்று மாலை அவர் நலமுடன் வீடு திரும்பி விடுவார் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.